Okay, so Dirshana, how to convert thin disk to thick disk or thick disk to thin disk அப்படி சொல்லி நம்ம பார்க்க போறோம். So everyone knows what is thin disk, what is thick disk அப்படிங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும். So let me again recall பண்றேன். thin disk அப்படிங்கிறது நம்ம ஸ்டோரேஜ் எவ்வளோ அலோகேட் பண்றோமோ அதுல டேட்டாக்கான அகாமடேஷன் போக ரிமைனிங் எல்லா ஸ்பேஸும் ரிமைனிங் ஸ்பேஸ் வந்து வேற டேட்டா ஸ்டோர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே திக் டிஸ்க் வந்துட்டு நமக்கு எவ்வளோ 100 GB ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்ணணும் அந்த 100 GB வந்து ஃபுல்லாக அகாமடேட் பண்ணிக்கும். ஸோ இப்போ டாஸ்க் என்ன அப்படின்னா we are going to convert thin disk to thick disk. ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷின் பாருங்க, இது வந்து ஒரு thin disk, thin provision. இதை we are going to convert as a thick provision. ஸோ அதுக்கு நீங்கள் மைக்ரேட் ஸ்டோரேஜ் மைக்ரேட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு there's option called மைக்ரேட் பண்ணீங்கன்னா சேஞ்ச் ஸ்டோரேஜ் ஓன்லி. சரி, இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். நீங்க தின்ல இருந்து திக்கோ அல்ல திக்ல இருந்து தின்னோ கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அல்லது கமாண்ட் மூலமா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்றது கொஞ்சம் ஈஸி நமக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் இந்த VM எந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்கோ அந்த டேட்டா ஸ்டோர்ல இல்லாம வேற டேட்டா ஸ்டோர் நீங்க செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு எந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்குன்னு பார்க்கணும். டேட்டா ஸ்டோர் 3ல இருக்குது. ஸோ லெட் மீ புட் திஸ் VM in டேட்டா ஸ்டோர் 1. செலக்ட் பண்ணிட்டு there is an option called select virtual disk format. இந்த இடத்துல ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். நல்லா பார்த்துக்கோங்க, இது தின் பொசிஷன்ல இருக்குது. இந்த VM, இந்த ப்ராட் VM வந்து தின் பொசிஷன்ல இருக்குது. ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு ஐ எம் செலக்டிங் டேட்டா ஸ்டோர் 1. டேட்டா ஸ்டோர் 1 செலக்ட் பண்றேன். இங்க வந்துட்டு ஐ எம் கோயிங் டு செலக்ட் திக் ப்ரொவிஷன் லேசி 0 செலக்ட் பண்றேன். சரியா? தென் நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஸோ ஒன்ஸ் ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா the provision type வந்து உங்களுக்கு thinல இருந்து thick மாறிடும். So let's see. நீங்க இன்னொன்று யோசிக்கலாம், ஒரே டேட்டா ஸ்டோர்ல மைக்ரேட் பண்ண இது ஆகுமான்னு கேட்கலாம். ஆகாது. ஒரு டேட்டா ஸ்டோர்ல இருந்து இன்னொரு டேட்டா ஸ்டோருக்கு நீங்க மைக்ரேட் பண்ணாதான் இது ஒர்க் அவுட் ஆகும். தின்ல இருந்து திக்ல திக்ல இருந்து தின் வாட் எவர் இட் இஸ். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. ஸோ ஆப்வியஸாக டைம் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம டிஸ்கை வேற கன்வெர்ட் பண்றோம், அதனால கொஞ்சம். அது இல்லாமல் இது வந்து ஒரு 16 GB இருக்குது டேட்டா. ஸோ 16 GB டேட்டா அண்ட் ஆல்சோ டிஸ்க் கன்வெர்ட் பண்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். லெட்ஸ் see, கொஞ்சம் டைம் கொடுப்போம் மைக்ரேட் பண்றதுக்கு. ப்ரோ, இந்த டேட்டா ஸ்டோர் மைக்ரேட்க்கு டவுன் டைம் வேணுமா? இல்ல, நான் நேற்று சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்க இது டேட்டா ஸ்டோர் மைக்ரேஷன் சொல்லக்கூடாது, ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் சொல்லணும். ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணுறதுக்கு டவுன் டைம் தேவை கிடையாது. இட்ஸ் ஆன்லைன் ஆக்டிவிட்டி. பட் நீங்கள் எதை ப்ரொடக்ஷன் ஹவர்ஸில் பண்ணக்கூடாது, நான் பிஸ்னஸ் ஹவர்ஸில் தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு லார்ஜ் விஎம், ஒரு 1 TB 2 TB 4 TB இருக்கிற விஎம்லாம் வந்துட்டு நீங்கள் மைக்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக டைம் ரொம்ப எடுத்துக்கும். லைக் 1 hour 3 hour 4 hour வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ டியூரிங் த மைக்ரேஷன் கொஞ்சம் லேட்டன்சி இருக்கும், ஸ்லோனஸ் இருக்கும். அதனால நான் பிஸ்னஸ் ஹவர்ஸில் தான் நீங்கள் வந்து இதை ஸ்கெடியூல் பண்ணணும். ரொம்ப எமர்ஜென்சி, வேற வழியே இல்லை,
இதை வந்து நீங்க மைக்ரேட் பண்ணாதான் இது ஒர்க்கே ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நீங்க மைக்ரேட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஒரு நீங்க ஸ்கெடியூல் பண்ற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்க நான் பிசினஸ் ஹவுஸ்ல தான் இந்த ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணணும். பட் இது லைவ் மைக்ரேஷன் தான், எந்த ஒரு டவுன் டைமும் தேவை கிடையாது. Download batch definitions. மியூட் பண்ணுங்க. Okay, I think migration complete ஆயிடுச்சு. See guys. இதுல see உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா provision type thick provision lazy zero storage usage பாருங்க. இதுக்கு முன்னாடி கவனிச்சீங்கன்னா ஸ்டோரேஜ் யூசேஜ் வந்துட்டு 19 GB லைக் அரௌண்ட் 20 GB தான் இருந்தது. ஆனா இப்ப ஸ்டோரேஜ் யூசேஜ் வந்து 53 GB காமிக்குது. ஏன்னா நமக்கு 53 GB வந்து நம்ம இதுக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். ஆனா டேட்டா வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 15 to 20 GB தான் டேட்டா இருக்குது. அப்ப ஸ்டோரேஜ் யூசேஜ் ஃபுல்லா தான் காமிக்கும். இப்போ எகைன் இதை நம்ம வந்து திக் ப்ரொவிஷன் லேசி ஜீரோல இருந்து ஈகர் ஜீரோவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எடி செட்டிங்ஸ் போய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். எடி செட்டிங்ஸ் போயிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். இதில் பாருங்க திக் ப்ரொவிஷன் லேசி ஜீரோ 3 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதுலயும் பாருங்க திக் ப்ரொவிஷன் லேசி ஜீரோ இருக்கும். இதுவும் பாருங்க திக் ப்ரொவிஷன் லேசி ஜீரோ இருக்கும். இப்போ லெட் மீ கன்வெர்ட் லேசி ஜீரோல இருந்து ஈகர் ஜீரோவை கன்வெர்ட் பண்ணலாம், அல்லது திக் ப்ரொவிஷன்ல இருந்து தின் ப்ரொவிஷன் கூட கன்வெர்ட் பண்ணலாம். லெட் மீ ட்ரை டு கன்வெர்ட் அஸ் அ தின் ப்ரொவிஷன். ஸோ again I'm showing இதுல 53 GB காமிக்குது. ஸோ லெட் மீ மைக்ரேட் ஸ்டோரேஜ் மைக்ரேஷன். இப்போ இது வந்து எந்த டேட்டா ஸ்டோர் இருக்கு? டேட்டா ஸ்டோர் 3ல இருக்கு. ஓகே, லெட் மீ மைக்ரேட் டு டேட்டா ஸ்டோர் 1. டேட்டா ஸ்டோர் 1 எல்லாமே டேட்டா ஸ்டோர் 1ல இருக்குதா? லெட் மீ மைக்ரேட் டு டேட்டா ஸ்டோர் 3. தென் நான் தின் ப்ரொவிஷனா மாத்துறேன். Same change data store only. Then next so same select virtual disk format. இங்க வந்துட்டு tin provision data store 3 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். free space 41 GB இருக்கு. so data store 2 செலக்ட் பண்ணிக்கிறேன்.
insufficient disk space. thin portion இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துட்டேன்னா ஸ்டோரேஜ் எஸ்வி மோஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் சீக்கிரம் ஆகுது பார்த்தீங்களா? ஏன்னா திக்கில் இருந்து தின்னு கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணுறப்போ சீக்கிரம் ஆகுது. தின்ல இருந்து திக்கு போகிறப்போ கொஞ்சம் லேட் ஆகுது. கொஞ்சம் சீக்கிரம் ஆகுது. இப்போ திக் ப்ரொஷன் லேசி ஜீரோல இருந்து ஈகர் ஜீரோவா மாறிடும். சரி, திக் ப்ரொஷன்ல இருந்து தின் ப்ரொஷனா மாறிடும். லெட்ஸ் see ஒரு 5 minutes வெயிட் பண்ணுவோம்.
ப்ரோ மியூட்ல இருக்குங்க ப்ரோ. இல்ல இன்னும் மைக்ரேஷன் கம்ப்ளீட் ஆகல. ஸோ மைக்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தின் ப்ரொவிஷனாக மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ தட்ஸ் இட். தின் ப்ரொவிஷனாக மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு ஸ்டோரேஜ் யூசேஜ் கம்மியாயிரும். 50 GB தான் காமிக்குது. ஸோ முடிஞ்சு. இதே டவுட்ஸ் இருக்கா கைஸ்? டவுட்ஸ் தான் கேளுங்க. இல்ல. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் செஷன் போகிறேன் நான்.